அடுத்த கொஸ்டினும் இதே மாதிரி தான். இந்த கொஸ்டினோட நம்ம இந்த சீரீஸை முடிச்சுக்கலாம். கீழ்கண்ட எண் வரிசையில் எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதும் எண் 3 தொடர்ந்து வராததுமாகிய எண் 8இன் எண்ணிக்கை காண்க. சரி, என்ன சொல்றாங்கன்னா 8ங்கிற நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அந்த 8க்கு முன்னாடி இருக்கணும் 5. அதான் சொல்றாங்க எண் 5க்கு அடுத்து வரக்கூடியதுனால 5க்கு அடுத்து 8 வரணும். ஆனால் 3 தொடர்ந்து வரக்கூடாது. அதாவது 8க்கு அடுத்து 3 வரக்கூடாது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். How many 8s are there in the following sequence which are preceded by 5? Preceded by 5னா முன்னாடி 8 இருக்கணும். But not immediately followed by 3. ஆனால் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நம்பர் 3 இருக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்னா 5 8 இருக்கணும். ஆனால் அடுத்து 3 தவிர வேறு எந்த நம்பராகவும் இருக்கணும். இதே மாதிரி எத்தனை 8 இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 8 எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 3 4 5 6 7 8 இடத்துல இருக்கு. இப்போ 8க்கு முன்னாடி 5 இருக்கா? இருக்கு. ஆனால் 3 வருது, அப்போ இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் 6 வருது, அப்போ இந்த நம்பர் வரும். 1 கவுண்ட் வச்சுக்கலாம். அடுத்து 8க்கு முன்னாடி 3 இருக்கு, இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் அடுத்து 3 வரல, அப்போ இது வரும். ஸோ 2 2 நம்பர் அதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி 8க்கு முன்னாடி 5 இருக்கு, ஆனால் 3 வருது, அப்போ இது வராது. 8க்கு முன்னாடி 5 இருக்கு, 7 வருது, அப்போ இதுவும் வரும். ஸோ தேர்டு 8க்கு முன்னாடி 5 இருக்கு, அடுத்த நம்பர் 2 வருது, ஸோ அப்போ இது வரும். 4 நம்பர்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க 8க்கு முன்னாடி 2 வருது, அப்போ இது வராது. அப்போ டோட்டலாக எத்தனை கவுண்ட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆன்சர் இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நமக்கு